என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. இனி இந்த குடும்பத்தோட மொத்த அதிகாரமும் உன்கிட்டதான். அப்படி இருக்கும்போது நீ எவ்வளவு தைரியமா இருக்கணும். நீங்களும் ஆர்த்தியும் என்னை எப்படி வேணாலும் நினைச்சிருக்கலாமா? ஆனா நான் மனசார சொல்றேன், நான் இங்க இருந்த வரைக்கும் உங்களை என்னோட அம்மாவா தான் நான் பார்த்தேன். ஆர்த்திய என் தங்கச்சியை தான் நான் பார்த்தேன். சண்மதி, வயசுல நீ சின்னவளா இருந்தாலும் உனக்கு இருக்கிற இந்த பக்குவமும் பெருந்தன்மையும் எனக்கு என்னைக்குமே இருந்ததில்ல. என்னைக்குமே இருந்ததில்ல. நாம ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அபிப்பிராயமும் அவங்கள பத்தின எண்ணங்களும் தப்புதான்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம மனசுல ஒரு மாற்றம் வரத்துக்கு ஒரு நிமிஷம் போதும்னு சொல்லுவாங்க. அப்பா அத நான் நம்பல. ஆனா இப்போ நான் நம்புறேன் சண்மதி. நீ இந்த வீட்ல இருந்த வரைக்கும் நாங்க உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. எப்பவும் உனக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு தான் நினைச்சிருக்கோம். ஆனா உன்னை நாங்க இப்போ முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இனிமே நீ இந்த வீட்ல இருக்க மாட்ட, போயிடுவல்ல. அது நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சண்மதி. ஆனா உன்னால எங்க மனசுல உண்டான இந்த மாற்றம் இது எப்பவுமே மாறாது, எப்பவும் மாறாது. உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. எப்பா சரவணா, சண்மதி எங்கப்பா? இதோ வரானே. சண்மதி, நீ முதல் தடவையா அந்த வீட்டுல கால் எடுத்து வச்சு வந்தப்போ, இனி நீ இந்த வீட்டு பொண்ணு, எப்பவும் நீ எங்களோடைய தான் இருப்பன்னு நினைச்சோம். இப்போ நீ எங்க குடும்பத்து பொண்ணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நிரந்தரமா நீ இந்த குடும்பத்தை பிரிஞ்சு போற நாள் வருன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? அம்மாடி, என் பொண்ணு என்னை விட்டு போன துக்கத்தை பொண்ணை பார்த்துதான் தேத்திக்கிட்டேன். நீ இங்க இருந்த வரைக்கும் என் பொண்ணு வானதியை என் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப நீ இங்க இருந்து போறது எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருந்தா கூட அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு தாம ஆகணும். என்னங்க, கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருங்க. போற நேரத்துல எதையாவது பேசி அவ மனசை சங்கடப்படுத்திட்டு இருக்காதீங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன்.
என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. சண்மதி, உன் மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா இருப்ப சண்மதி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அட்வொகேட்டா பெரிய அளவுல சாதிக்கணும். நீ எங்களை விட்டு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எங்க நினைப்பெல்லாம் ஒண்ணு சுத்தியதா இருக்கும். உனக்கு ஒரு நல்லது நடந்தா அதை நினைச்சு சந்தோஷப்படுற முதல் ஆளு நாங்களாதான் இருப்போம். நல்லபடியா போயிட்டு வா. சண்மதி, ஒரு நிமிஷம். என்ன இது? இந்த வச்சுக்கோ. இது உனக்கு என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட். என்ன? என்ன கிஃப்ட்னு பிரிச்சு பார்க்க மாட்டியா? ராஜிமா, மெல்போர்ன் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் தானே ஆசை. அது உன்னோட பெரிய கனவு சீக்கிரமாவே நிறைவேற போகுது. நீ அந்த யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கான அப்ளிகேஷன், நீ ஆஸ்திரேலியா போறதுக்கான விசா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. உன்னோட படிப்பு செலவை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் இல்லாம அங்க நல்லபடியா போய் படி. உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்சிருக்கிற ஒரு சின்ன உதவி மறக்காம ஏத்துக்கோ. நான் கிளம்புறேன் ராஜிமா. சரவணா அண்ணே, இந்த லக்கேஜ் எல்லாம் கார்ல எடுத்துட்டு போய் வைப்பா. சரிண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. சரிங்க. வரும் சம்பந்தி. ஒரு நிமிஷம். என் மருமகளை நான் சண்மதி அண்ணா, நானே கார்ல வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க சம்பந்தி, அப்படியே பண்ணுங்க. நீங்க முன்னாடி போங்க. சண்மதி, நீ சம்பந்தி அம்மா கூட வா, நாங்க முன்னாடி கிளம்புறோம். ஆர்த்தி, ஸ்வேதா, அப்பா, அமுதாம்மா, போயிட்டு வரேன். அங்கிள், வரேன் அங்கிள். ஜீவா, நாம சண்மதிய
வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். நீயும் வா. சரிங்கம்மா. சண்முதி, என்ன ஆச்சு? சண்முதி, ஒண்ணும் இல்ல. அவங்க அப்படி போறவங்க தெரியாம இடிச்சிட்டாங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல ராஜிமா. மரியாதை சொல்றா. ஓடி போயிரு. நான் சொல்றேன்ல, மருமகளை காப்பாத்த போய் நீ உசுர விட்டுறாத. என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் மருமகளை தொடர்றீ? சொல்றேன், கையெடு. விடு, கைய விடுடா. விடு. சண்மதி, நீ இங்க இருந்து போயிடு. ராஜிமா, நீங்க இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். சண்மதி, நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்றேன்ல. ராஜிமா, நீங்க இல்லாம ராஜிமா. விடு. ஓ சண்மதி. விடு. ஏய் ஏய் நில்லுடி.
ஏய் விடு. ஏய் டேய் மா ஜீவா ஏய் மா ஏய் நில்லு. ஏய் நில்லு. நில்லுன்றல. ஏய் மாட்டினடி இன்னைக்கு நான் உசுரோட விட மாட்டேன். ஏய் ராஜிமா ராஜிமா டேய் ஏய் அடி கை விடு ராஜிமா 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 விடு. ஏய் ஏய் சண்முதி ஏய் சண்முதி ஏய் நில்லு. ஏய் 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 கார்த்திக் கார்த்திக் இப்ப ராஜிமா பாரு ராஜிமா பாரு அம்மா விடு. ராஜிமா 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 இங்க பாருங்க ராஜிமா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ராஜிமா எந்திரிங்க ராஜிமா ராஜிமா வாடா ஓடில. ராஜிமா என்னாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு. என்னாலதான் ராஜிமாக்கு இப்படி ஆச்சு. என்னாலதான் இப்படி ஆச்சு. அவங்களுக்கு பதிலா எனக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். அம்மாக்கு எதுவும் ஆகாது சண்முதி. நீ எதுவும் மனசு குழப்பிக்காத. ஜீவா வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிட்டேன். நான் அப்பவே கால் பண்ணி அப்பா கிட்ட பேசிட்டேன்னு. சமந்தி கார்த்தி அம்மா எங்கடா? என்னடாச்சு அவளுக்கு? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அம்மாக்கு எதுவும் ஆகாது. சம்பந்தி மாப்பிள்ள மாப்பிள்ள என்னமாச்சு சம்பந்தி அம்மாவுக்கு? அப்பா ராஜிமா ராஜிமா என்ன காப்பாத்த போய் அவங்களுக்கு இந்த நிலைமை. என்னாலதான்ப்பா இது. என்னாலதான் அவங்களுக்கு இப்படி. பயப்படாதம்மா, சரியாயிடும். அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். இல்ல நீ தைரியமா இரு மாப்பிள்ள. அழாதம்மா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதம்மா. நீ தைரியமா இரு. அண்ணே இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பேசினேன். சண்முதி அண்ணியையும் நம்மளையும் அட்டாக் பண்ண வந்தவங்க வேற யாரும் இல்லைண்ணே. ஒரு கொலை கேஸில் அன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனோமே அந்த எம்எல்ஏவோட மனைவி, அவங்களோட ஆளுங்க தானே நம்மளை அட்டாக் பண்ணுது. இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். சட்டப்படி பார்த்துக்கலான்னு இன்ஸ்பெக்டர் பேசினாரு.
அவங்களுக்கு சரியாயிடுமா, நீ பொறுமையா இரு. சமந்தி, அவங்களுக்கு சரியாயிடும், தைரியமா இருங்க. டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் 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 ராஜி எப்படி டாக்டர் இருக்கா? அம்மாக்கு ஒண்ணும் இல்லைல்ல. ராஜிமா எப்படி இருக்காங்க? ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி முடிஞ்சிருச்சு. சரியான நேரத்துக்கு அவங்கள கொண்டு வந்ததுனால எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. அவங்க உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். ஆனா அவங்களுக்கு ஆனா என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு எதிர்பாராத விதமா தலையில பெரிய அடிபட்டிருக்கு. அதனாலதான் அவங்க இங்க வரும்போதே சுயநினைவை இழந்துட்டாங்க. சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா கூடிய சீக்கிரமே ராஜேஸ்வரி மேடம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. டாக்டர் அப்புறம் ரொம்ப கஷ்டம். மாப்பிள்ளை